திருச்சிற்றம்பலம். அடியாள் தொழில் வணங்கிற மகாராஜ புராணம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் பாயிரம் காப்புச்சை விநாயகர் துதி. மிக்க வேத வியாசர் விளம்பிய இக்கதைக்கு ஈண்டு அருள் செய்கிற முக்கன் வெற்பினை மும்மத வாரியை கை கழிற்றினை கை தொழுது ஏற்றுவார். இதன் பொருள், பல வேதங்களை இயல்பாகவே உணர்ந்த வியாச முனிவரால் அருளி செய்யப்பட்ட ஸ்கந்த புராணம் உருத்திர சங்கீதையில் இருக்கும் திருவண்ணாமலை தல பெருமையை தமிழில் எழுதுவதற்கு திருவருள் புரியுமாறு, 3 கண்களுடன் விளங்கும் மலை போன்றவரை, மும்மதத்தை ஒழுகவிடும் கடல் போன்றவரை, துதிக்கையுடன் விளங்கும் யானை போன்றவரை விநாயக பெருமானை கைகூப்பி வணங்குவோமாக. அவையடக்கம். பல நூல்களையும் கற்று தெளிந்து 8 சுவைகள் பொருந்த தமிழ் பாடல்கள் பாடவல்ல புலவர்கள் முன்னிலையில் ஒன்றும் அறியாத யான் சில பாடல்களை பாட நினைப்பது நான்முகன் ஏறி வரும் அன்னப்பறவையின் முன்னும் திருமால் ஏறி வரும் கருடன் முன்னும் கொசு பறப்பது போன்ற தன்மை உடையது. தல வரலாறு. பரமசிவன் நந்திக்கும், நந்தி மார்க்கண்டேயருக்கும், மார்க்கண்டேயர் வியாசருக்கும், வியாசர் சூதமுனிவருக்கும், சூதமுனிவர் ஜனகர் முதலிய முனிவர்களுக்கும் சொன்ன சிவபுராணம் 1 கோடியாகும். அவற்றில் முக்கியமானது என கருதப்படும் திருவண்ணாமலை தலத்தின் பெருமையை சொல்வதே இந்நூலின் நோக்கமாகும். இதனுள் 13 சர்க்கங்கள் உள்ளன. திருவண்ணாமலை தலப்பெருமை, நான்முகன் திருமால் ஆகியோரது செருக்கு ஒளிய அக்னிமலையாய் நின்ற வரலாறு, மலைமகள் திருவதாரம் செய்தது, மலைமகள் சுவாமியின் கண்களை பொற்றிய வரலாறு, உமாதேவியார் சுவாமியின் இடபாகத்தை பெற்ற வரலாறு, வஜ்ராங்கத பாண்டியன் தீமையை நீங்கியது, வல்லாள அரசனுக்கு பிள்ளையில்லா வறுமையை போக்கி வீடு பேறு அடித்தது, தீர்த்தங்களின் பெருமை, மலைவளம் வருவோர் பெரும் பயன்கள், சூரியன் செருக்கை அடித்து வீடு பேறு அருளியது, பிரதத்த அரசரது வரலாறு, அட்டவசுக்கள், பிரம்மன், திருமால், சந்திரன் ஆகியோரது பாவம் தீர்ந்தது, புலகாதிபன் என்னும் அரசருடைய சரித்திரம் ஆகியவைகள் உள்ளன. அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது முதல் சர்க்கம் திருநகர சர்க்கம். மழுவும் மானும் பிறம்பும் உடைவாளும் எப்பொழுதும் தன்னை விட்டு நீங்காத வகையினை உடையவரும், உடம்பில் அந்த திருநீர் உடையவரும், சடாமுடி உடையவரும், 3 கண்கள் உடையவரும், இடுப்பில் புலித்தோல் உடை உடையவரும், 4 தோள்கள் உடையவரும், 3 புரியாகிய பூநூலை உடையவரும், கங்கையும் சந்திரனும் தங்கிய சடையை உடையவரும் ஆகிய சிவபெருமானது கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டு கைலை மலையை காத்து வருபவர், சைவ சமயம் என்னும் பயிர் தடைக்க அருளை பொழியும் மலைமேகம் போன்றவர், அகப்புற பற்றுகளை முற்றிலுமாக நீக்கிய சிராத முனிவருக்கு வெளியில் உலாவும் அவரது உயிர் போன்றவர், அதாவது மகன். திருமால் உள்ளிட்ட தேவர்கள் தொட்டு வணங்க அதனால் சிவப்பு ஏறிய திருவடி உடையவர். அவர் நந்தியம்பெருமான் என்னும் அழகிய திருப்பெயர் உடையவர். அக்கைலை மலையில் நவமணிகள் கொண்டு செய்யப்பட்டு சந்திரகாந்த தகடு பரப்பிய ஒரு அழகிய மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்தில் முத்துக்களால் இழைக்கப்பட்ட சிங்காதனத்தில் நீல மணியால் இழைக்கப்பட்ட பாத குரட்டின் மேல் திருவடிகளை பதித்து நந்தி தேவர் அமர்ந்திருந்தார். அப்போது குட்சர், ரோமசர், குமுதர், குமுதாட்சர், சகடாயர், அகத்தியர், வத்சர், வைசம்பாயனர், கணாசிமுனி, வியாக்கிரபரதர், வாமதேவர், சனகர், சனத்குமாரர், வியாசர், மதங்கர் முதலிய ஏராளமான முனிவர்கள் அங்கு வந்து நந்தி தேவரை சூழ்ந்து நிற்க, நினைத்த வயது பெற்ற சிரஞ்சீவி மார்க்கண்டேயர், பிறப்பிறப்புக்கு காரணம் உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளே என்று எங்களுக்கு முன்பு எடுத்துரைத்த ஒப்பற்ற கடவுளே, இப்பொழுது நாங்கள் வீடு பேர் அடைய வழி கூறுவீராக என்று கேட்டார். அதற்குரிய வழிவகைகள் குறித்து நந்திதேவர் கூறத் தொடங்கினார். கம்பை நதி, கும்பை நதி, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணவேணி, பம்பை நதி, வேகவதி, வேதவதி, சரயு நதி, கங்கா நதி, தாமிரபரணி, பொன்முகலி, யமுனா நதி, நர்மதா நதி, சோனை நதி என சொல்லப்பட்ட பல நதிகள் பூவுலகில் உண்டு. அவற்றில் நீராடினோரது தீவினைகள் நீங்கும். காசி, திருவாரூர், சிதம்பரம், விருதாச்சலம், திருக்கேதாரம், மல்லிகார்ஜுனம், திருக்காலத்தி, காஞ்சி, விரிஞ்சிபுரம், சீர்காழி, திருவையாறு, திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவானைக்கா, திருச்சீரபுரம், ரத்னகிரி, மதுரை, ராமேஸ்வரம் முதலிய தலங்களில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் நேரில் கண்டு கும்பிட்டாலும் அத்தலத்து இறைவனை திருமஞ்சனம் ஆட்டினாலும் ஆலய திருப்பணி, பூஞ்சோலை அமைத்தல் முதலியன செய்தாலும் மேலான நிலையை பெறலாம் என்று நந்திதேவர் கூறியாருளினார். அது கேட்ட மார்க்கண்டேயர், சுவாமி, நீங்கள் கூறிய தீர்த்த யாத்திரை செல்லவும் தல யாத்திரை செய்யவும் எல்லோருக்கும் முடியாதே. அவ்வாறு இருக்க எல்லா உயிர் வர்க்கங்களும் எளிதில் அச்சிவப்பரம்பொருளின் அருளை பெற ஏதேனும் ஒரு தலம் இருப்பின் அது குறித்து கூறுவீராக என கேட்டார். அதற்கு நந்திதேவர், நீங்கள் கேட்டபடி முத்தி அருளும் தலம் ஒன்று இருக்கிறது என்று கூறி அது அருணாச்சலம் என்பதை நினைத்து உடம்பில் மயிர் புச்செறிய, கண்களில் நீர் மல்க, வார்த்தை தடுமாற, 2 கைகளையும் தலைமேல் குவித்து பல நாழிகை நேரம் தம் வசம் இழந்து அருணகிரியில் எழுந்தருளி இருப்பவரே, எங்களை ஆட்கொண்டவரே என வாழ்த்தி கண்களை விடித்து சொல்லத் தொடங்கினார். சத்தியம் செய்து சொல்கின்றேன், வீடு வேறு அருளும் தலம் ஒன்று உண்டு. அதற்கு பல பெயர்கள் உண்டு. அவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லும் தகுதி எனக்கு இல்லை. இருப்பினும் சிலவற்றை மந்திரம் போல் சொல்லுகின்றேன். அதன் பெயர்கள் கௌரி நகரம், தேசு நகரம், அருணாச்சலம், சிவலோக நகரம், வாயு நகரம் என பல. மேலும் சப்த தலங்கள் என பெயர் பெற்ற அயோத்தி, மதுரை, மாயாபுரி, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை என்னும் 7 தலங்களையும் ஒரு தட்டிலும் அருணாச்சலத்தை மற்றொரு தட்டிலும் வைத்து நிற்க அதிக கனமுடையதாய் அருணாச்சலம் விளங்கும். இதற்கு முத்தி நகரம், ஞான நகரம், தலேச்சுரம், சுத்த நகரம், தட்சிண கைலாயம், சோனகிரி என்ற பெயர்களும் உண்டு. தபசிகள் பலரும் பல திருமால்களும் 96 பிரம்மன்களும் பூசித்த தலம். ஏனைய ஊரில் உள்ள லிங்கங்கள் சில மனிதர்களாலும் சில தேவர்களாலும் சில முனிவர்களாலும் சில அரக்கர்களாலும் ஸ்தாபிக்கப்பட்டதாய் இருக்கும். ஆனால் இங்கு மலையே சிவலிங்கமாய் விளங்குகிறது. இது முதல் யுகமாகிய கிருத்த யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் உருவம் கொண்டுள்ளது. திருமாலும் பிரம்மனும் பல கோடி காலம் தேடியும் அடிமுடி காணாமல் வருந்தினார்கள் என்றால் அதற்கு ஈடாக வேறொன்றை கூற முடியுமா?
கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளில் அம்மலை மேல் ஏற்றப்படும் தீபம் பூமாதேவியின் முடியில் பதித்த மாணிக்க மணி போல் விளங்குவது. ஆண்டு முழுவதும் சூரிய சந்திரர்கள் அம்மலை வளமாக வருவாரை அன்றி நேரே கடக்க மாட்டார்கள். கிழக்கு திசையில் உள்ள அர்க்கமலையில் தேவேந்திரனும், தெற்கு திசையில் உள்ள தெய்வமலையில் யமனும், மேற்கு திசையில் உள்ள தண்டமலையில் வர்ணனும், வடக்கு திசையில் உள்ள சூளமலையில் குபேரனும் இருந்து கொண்டு அண்ணாமலையை வணங்கி வருகிறார்கள். மற்ற 4 திசைகளிலும் இருந்து கொண்டு வாயு, அக்னி, ஈசான, நிருதி ஆகியோரும் வழிபட்டு வருகின்றனர். மற்றும் சுற்றியுள்ள பல மலைகளில் தேவர்கள், சித்தர்கள், அட்டவசுக்கள் ஆகியோர் இருந்து கொண்டு வழிபட்டு வருகிறார்கள். உமாதேவி இத்தலத்தில் அரிய தவம் செய்து சுவாமியின் இடப்பாகத்தை பெற்றார். திருமாலும் பிரம்மனும் பன்றியும் அன்னவுமாய் தேடி அடிமுடி காண முடியவில்லை. வச்சிராங்கத பாண்டியன் மலைவளம் வந்து தன் தீவினைகளை போக்கிக் கொண்டான். கலாதரன், காந்திசாலி என்னும் இருவரும் இங்கு வந்து வீடு பெற அடைந்தனர். அன்று முதல் இன்று வரை ஏராளமான பேர் இத்தலத்தின் பெயரை கேள்விப்பட்டும், நினைத்தும், புகழ்ந்து பேசியும், நேரில் கண்டு கும்பிட்டும், மலைவளம் வந்தும், வேதநெறியை கடைப்பிடித்து ஒடுகியும், தீர்த்தங்களில் மூழ்கியும், அறங்கள் செய்தும், ஒளிவடிவ சிவபெருமானது திருவடிகளை தொழுதும், திருப்பணிகள் செய்தும் வீடு பெற அடைந்து வருகின்றனர். இந்த தலம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. அது வலப்பக்கத்தில் ஓடும் பெண்ணையாறு இடநாடி, இடப்பக்கத்தில் ஓடுகின்ற செய்யாறு பிங்களை நாடி, கமலையாறு சூழ்மனை நாடி ஆகும். இந்நதிகளில் நீராடுவோர் 1க்கு 1000 மடங்கு பயன்பெறுவர். 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் இத்தலத்தில் தவம் செய்கின்றார்கள். எனவே இதற்கு ஒப்பான ஒரு தலம் இந்த நில உலகத்திலும் இதற்கு மேலுள்ள உலகங்களிலும் இல்லை என்று நந்திதேவர் கூற, தனக்குள்ள ஐயம் நீங்காதவராக மார்க்கண்டேயன் மேலும் கேட்கிறார். சிதம்பரம் கண்டு தொழ தரிசிக்க முக்தி என்றும், காசியில் இறக்க முக்தி என்றும், திருவாரூரில் பிறக்க முக்தி என்றும், திருவண்ணாமலை நினைக்க முக்தி என்றும் கூறிவிட்டு இந்நான்கும் ஒரு தன்மை உடையன என்று கூறாது திருவண்ணாமலை மட்டும் உயர்த்தி கூற காரணம் யாது என கேட்டார். இறப்பதும் பிறப்பதும் நம் கையில் இல்லை. எனவே காசியும் திருவாரூர் முறையே தம்மிடம் வந்து இறந்தவர்க்கும் பிறந்தவர்க்கும் அன்றி ஏனையோருக்கு உதவாது. முற்பிறவியில் புண்ணியம் செய்தோருக்கு அன்றி ஏனையோருக்கு, அதாவது கூட்ட முதலியவனுக்கு சிதம்பரம் நலன் காட்சி காண கிடைக்காது. ஆனால் எப்பேற்பட்ட பாவிக்கும் நினைப்பது எளிதாகலின் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையே மேலானது. அத்தலத்தில் கிடக்கின்ற கற்கள் எல்லாம் லிங்கம், மரங்கள் எல்லாம் கற்பக மரங்கள், நீரெல்லாம் கங்கை, உணவெல்லாம் தேவாமிர்தம், நடப்பது பூமியை வளம் செய்வதோடு ஒட்டும், சொல்லும் வார்த்தைகள் வேதம், உறங்குதல் நிட்டை கூடுதல் என்பதாக இருக்க ஏனைய தலங்கள் எப்படி ஒப்பாகும்? முத்தி வளர்த்தவர்கள், 4 வேதங்களை ஓதியவர்கள், 5 வகை யாகம் செய்தவர்கள், அட்டாங்க யோகம் பயின்றவர்கள், தவம் செய்தவர்கள், அறம் செய்தவர்கள் என யாவரே ஆயினும் அண்ணாமலையை நினையாதவருக்கு முக்தி இல்லை. அதனால்தான் சொர்க்கத்தில் இருப்பவர்களும் ஞானமுள்ள மனிதராய் பூமியில் பிறந்து அண்ணாமலையை நினைத்து தியானித்து முக்தி அடைகின்றனர். தேவேந்திரர்களும் திசைக்காவலர்களும் அண்ணாமலையில் குழுவாகவே வந்து பிறக்க ஆசைப்படுவர். முற்பிறவியில் 100 யாகம் செய்த புண்ணியமுடையவர் கன்றி திருவண்ணாமலையில் பிறக்கும் வாய்ப்பு கிடைக்காது. இரும்பை விட செம்பும், செம்பை விட வெண்கலமும், வெண்கலத்தை விட வெள்ளியும், வெள்ளியை விட பொன்னும், பொன்னை விட அது பதிக்கப்படும் மாணிக்க மணியும் என ஒன்றை விட ஒன்று சிறப்புடையது. அண்ணாமலையில் எழுந்தள்ளிருக்கும் அண்ணாமலையாரோ மாணிக்க மணி போன்றவர். கண் இருப்பதால் முகத்துக்கு அழகு, முகம் இருப்பதால் உடலுக்கு அழகு. எல்லா தலங்களும் உடனென்றால் அருணாச்சல முகம், அண்ணாமலையார் கண் என்று கொள்ள வேண்டும். ஒரு கொடியின் வேரில் நீர் கூட்டினால் அக்கொடியும் கொடியுள்ள இலை, பூ முதலினமும் குளிரும். அதுபோல அருணாச்சல சுவாமிக்கு பூசை குறைவின்றி நடந்தால் அது காசி முதலிய அனைத்து தலங்களிலும் நடந்ததாக கருதப்படும். திருவண்ணாமலையில் பூசை நடக்காமல் ஏனைய தலங்களில் பூசை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை. அருணாச்சல தலத்தில் இருந்து கொண்டு இதைவிட உயர்ந்த ஒரு தலம் உலகில் இருக்குமோ என மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட அனுமதித்தால் இதற்கு முன் செய்த தவங்களும் அறங்களும் பயன்படாது ஒழியும். வேறொரு தலத்தை இதனோடு ஒப்பிட்டு சொன்னாலும் குற்றம், தோஷம் உண்டாகும். இவ்வாறு அருணாச்சல நகர சிறப்பை நந்திதேவர் எடுத்து கூற கேட்டுக்கொண்டிருந்த மார்க்கண்டேயர் தன்னை மறந்தவராய் மகிழ்ந்திருந்து பின்னர் நினை வந்தவராய் மேலும் கேட்கத் தொடங்குகின்றார். இத்துடன் திருநகர சர்க்கம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். துங்க மழு உழை பிரம்பு சுரிகை அகலாத கையான் துகிர்குன்றூடே திங்கள் உமிழ் நிலவனைய வெண்பொடியான் சடைமுடியான் செறிமுக்கண்ணான் பொங்குதிரு வரையகலா புலித்தோளான் புயநாளான் புரி முன்னூலான் கங்கை மதி தவள் சடையான் திரு ஆணை செலுத்தி வெள்ளி கைலை காப்பான். இது நந்திகேசர் பற்றிய பாடல். பொருள்: உயர்வாகிய மழுவும் மானும் பிரம்பும் உடைவாடும் நீங்காத கையை உடையவர். பவளமலையில் சந்திரன் பொழிகின்ற நிலவு போல தேகத்தில் அணிந்த பூதியை உடையவர். சடைமுடி உடையவர். நெருங்கிய 3 கண்களை உடையவர். விளங்குகின்ற இடுப்பில் என்றும் புரியாகிய பூநூலை உடையவர். கங்கையும் சந்திரனும் தவள நின்ற சடையுடைய பரமசிவனது கட்டளையை செலுத்தி கொண்டு கைலாசகிரியை காக்கிறவர். அடுத்த பாடல் 2. கொய் மனச மல நிறத்தான் மை வளரும் திருமிடற்றான் குல வெள்ளேற்றான் சைவமெனும் பைத்தடைக்க கருணை மழை பொடி மேகம் தன்னை ஒப்பான் அனைவரையும் காத்தடக்கும் சிலாதருக்கு புறத்துளவு மாவி போல் போல்வான் தெய்வமெல்லாம் தொழ சிவந்த மலர்பதத்தான் நந்தி எனும் திருநாமத்தான். இது நந்தியை பற்றிய பாடல்தான். பொருள்: கொய்யப்பட்ட தாமரை மலர் ஒத்த நிறத்தையும் விஷம் பொருந்திய கண்டத்தையும் நல்ல வெண்மையாகிய ரிஷப வாகனத்தையும் உடைய பரமசிவனுக்கு சம்பந்தமாகிய சைவ சமயம் என்னும் பயிரானது தடைப்ப கருணையாகிய மழையை பொழிகின்ற மேகம் போன்றவர். பஞ்சேந்திரியங்களையும் விஷய சுகங்களில் செல்லாமல் காத்து அகத்தில் அடக்கிய சிலாதர ரிஷிக்கு புறத்தில் சஞ்சரிக்கின்ற உயிர் போன்றவர். விஷ்ணு முதலாகிய தேவர்களெல்லாம் வணங்க அதனால் சிவபேரிய தாமரைப்பூ ஒத்த பாதங்களை உடையவர். இப்படிப்பட்ட தன்மையை உடைய நந்திகேஸ்வரர் என்கின்ற அழகிய நாமத்தை பெற்றவர். அடுத்த பாடல் கைலாயமலை பற்றியது. 3வது பாடல். ஈசன் அணிமதி நதியும் திருவுருவும் திருவுருவில் இசைந்த நீரும் தேசுவென விளங்கும் ஒரு கைலாய சிலம்புழத சிலம்பின் மீதே வாசவனே முதல் இமையோர் நெருங்குதலால் மகுடமொடு மகுடன் தாக்கி ஓசையுடன் கனகமணி பொடி உதிர்ந்து கனகமலைக்கு ஓமையாகும். இது பாருங்க, பரமசிவன் தரிக்கின்ற கங்கையும் சந்திரனும் மேற்சொன்ன சுவாமியது வெண்மையாகிய திருவுருவமும் அந்த உருவத்தில் அணிந்த திருநீருமாகிய இந்த 4னுடைய காந்தி போல பிரகாசிக்கும் கைலாசம் என்று ஒரு திருமலை உண்டு.
மலையை பற்றி தான் இவ்வளவு சொல்றாரு. மலைக்கே இவ்வளவு காந்தி போல பிரகாசிக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த திருமலை மேல் வணங்குகிறதற்காக தேவேந்திர முதலாகிய தேவர்கள் நெருங்குகின்றபடினாலேயே அவங்க ஒருத்தர் ரொம்ப இடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, கிரீடத்தோடு கிரீடம் இடிபட்டு தேவர்கள் இந்திரன் தேவேந்திரன் மொத்த எல்லாரும் அவங்க அணிந்திருக்கிற கிரீடம் ஒருத்தர் முட்டிக்கிறதுனால இடிபட்டு சப்தத்தோடு அந்த சொர்ண பொடிகளும் தங்க பொடியும் ரத்தனம் அந்த கற்களும் பொடி பொடியா உதிர்ந்து போதுதான். ஒன்றை ஒன்று உரசும் பொழுது இடிக்கும் பொழுது அது உதிர்ந்த குவியல் அந்த மேருகிரிக்கு சமானமாக குவியுமா. அந்த மாதிரி குவிந்த துகளே ஒரு மலையளவு குவிந்திருக்கிறது என்று அதனுடைய வளத்தை கூறுகிறார். அடுத்த பாடல் மண்டபத்தின் எழிலும். 4வது பாடல். இந்திர நீலச்சிலையால் இசைந்த கடன் தெரியாமல் எழுதி சேர்த்து மந்திர மாமென வைரத்தூ நிறுத்தி மாணிக்க மதலை கூட்டி செந்துகிராட் போதிகையும் மரகதத்தால் உத்திரமும் செறித்து மீதே சந்திரகாந்த தகடு பரப்பிய மண்டபம் உள்ளது அச்சைல மீதே. அதாவது இந்திர நீலக்கண் ஒன்று அந்த கல்லினாலே ஒன்றோடு சேர்த்து சந்ததியா இடைவெளி இல்லாமல் சேர்த்து வச்சு சித்திரம் எழுதி அதை வைத்து சுவர் வைத்து அப்ப நீலக்கல்லால் சித்திரம் எழுதி சுவர் வச்சு மந்திரகிரி போல வைரத்தூண்கள் வைரத்திலேயே தூண்களை நிறுத்தி மாணிக்கத்தால் செய்த கொடுங்கை மாணிக்கத்தாலே செய்யப்பட்ட கொடுங்கையை சேர்த்து சிவப்பாகிய பவளத்தினாலே போதிகையும் மரகத்தினால் உத்திரமும் சேர்த்து அதன் மேல் சந்திரகாந்த தகடு வேந்த மண்டபம் ஒன்று உண்டு இந்த மலையின் மேல் அப்படின்னு சொல்றாரு. மண்டபம் எப்படி எழிலா இருக்கான்னா, நீலக்கல்லால சிவர், சித்திரம் எழுதி, வைரத்தூணு, மாணிக்கத்தால கொடுங்கை, பவளத்தினால போதிகை, மரகத்தால உத்திரம், இந்த மாதிரி செஞ்சு சந்திரகாந்த தகடு வேந்து ஒரு மண்டபம் இருக்கிறது மலையின் மேல் என்று கூறுகிறார். அடுத்து பாடலின் 5. அது நந்தியேஸ்வரர் அமர்ந்த கோலத்தை இந்த பாடல் கூறுகிறார். இருமருங்கும் தரளமணி இழைத்த அரி ஆசனத்திலிருந்து நீலப்பருமணியால் இழைத்ததொரு பாத பீடிகையின் மலப்பதத்தை ஊன்றி மறுபு பெரும் கைலகின் மீதிருந்து முயலகன் முதுகில் வளத்தாள் ஊன்றி அருமறையை முனிவதற்கு உரைக்கும் இறையென இருந்தான் அந்த வேடை. எப்படி உட்காந்தனா, அந்த மண்டபத்தில் 2 பக்கமும் முத்துக்கள் இழைத்த சிம்மாசனத்துல பெரிய நீல ரத்தினத்தினால் இழைக்கப்பட்டிருக்கிற பாத குரட்டின் மேலே மலர் போன்ற பாதங்களை வைத்துக் கொண்டு நந்திகேஸ்வரர் சிவகணங்களாலே மறுவப்பட்ட பெருமையாகிய கைலாசகிரியில் எழுந்தருளிருந்து. அப்ப கைலாசகிரியில நந்திகேஸ்வரர் எப்படி எழுந்திருக்கான்னு சொல்றாரு. 2 பக்கம் முத்துக்கள் இழைத்த சிம்மாசனத்துல நீல ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட பாதக்குரட்டிலேயே ரத்தினமா இழைத்திருக்கான். அது போன்ற அந்த பாதக்கொட்டு மேல மலர் போன்ற பாதங்களை வைத்துக் கொண்டு நந்திகேஸ்வரர் சில சிவகணங்கள் சுத்தியும் சிவகணங்கள் நெருங்கி உள்ள பெருமையாகிய அந்த கைலாசகிரியில் எழுந்திருந்து முயலகன் மேல் வளப்பாதத்தை வைத்து அரிதாகிய வேத பொருளை முனிவர்களுக்கு திருவாய் மலர்ந்தே பரமசிவம் போல் இருந்தாராம். சாரூபமாக கூறுகிறார்கள். எப்படின்னா, அந்த முயலகன் மேல வளப்பாதத்தை வச்சு அரிய வேத பொருளை முனிவர்களுக்கு எப்படி பரமசிவ பெருமான் திருவாய் மலர்ந்தாரோ அது போல் இருந்தாராம் நந்திகேஸ்வரர் பார்ப்பதற்கு. அந்த வேளையில அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலை பார்க்கலாம். நந்திகேஸ்வரை சூழ்ந்திருந்தோம். 6வது பாடல். குர்ச்சனு, ரோமசன், குமுதன், குமுதாக்கன், சகடாயன், கும்பசாதன், வத்சர்வை, சம்பாயனர், கணாசிமுனி, புலிக்காலன், வாமதேவன், நற்சனகன், சனற்குமாரன், வாதராயணன், மதங்கன் நடனத்தானை அச்சரை செய் அனந்தமுனி முதல் அனந்தமுனிவர்தம் அருகில் சூழ அப்படின்னு சொல்றார். எப்படி இருந்தானா, இதெல்லாம் போல எந்தெந்த முனிவர் அவரை சுற்றி இருந்தார்கள் என்பதுதான் அந்த பாட்டில் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது குர்சர், ரோமர், குமுதர், குமுதாட்சர், சகடாயர், அகத்தியர், வர்ச்சர், வைசம்பாயனர், கணாசி, வியாக்கிரபரதர், வாமதேவர், சனகர், சனகுமாரர், வியாசர், மதங்கர், அப்புறம் சுவாமி நடனம் பொருந்தி அந்த திருவடிகளில் அர்ச்சனை செய்கின்ற பதஞ்சலி எல்லாமே இந்த மாதிரி அனந்த முனிவர்கள் தம்முடைய பக்கத்தில் சூழ நந்திகேஸ்வரர் சுற்றி உள்ளார்கள் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 7. மார்க்கண்டர் முத்திக்கு உபாயம் உணவது. இந்த முத்திக்கு என்ன வழி என்று வினாவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மன்னிய மார்க்கண்ட முனியுடன் எழுந்து பழைந்துயிர் கண்மழை மின் போல இவன் நிலத்தில் பிறப்பதும் இறப்பதும் இருவினையும் எமக்கு தோன்ற சொன்ன ஒரு தனி முதலே முத்தி பெறும் பரிசமக்கு சொல்வாய் என்றான். அன்ன உரை செவிப்பு கொள்ளும் நந்தி அருள் சுரந்து முனிக்கு அருள்வதானான். என்ன சொல்றாருன்னா, மார்க்கண்டேயன் கேட்க நந்தி பெருமான் சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறது. நிலை பெற்ற வயதினுடைய மார்க்கண்டேய முனியானவர் சீக்கிரத்தில் எழுந்திருந்து நந்திகேஸ்வரை வந்தனம் செய்து, சுவாமி மேகத்தில் தோன்றி அதி சீக்கிரத்தில் அழியும் மின்னல் போல உயிரானவை என்ன செய்வது? இந்த உலகத்தில் பிறக்கிறதும் இறக்கிறதும் இவர்களுக்கு காரணமாகிய நல்வினை தீவினைகளாக இரண்டும் எங்களுக்கு விளங்க முடியாக அருளி செய்த ஒப்பற்ற கடவுளே, நாங்கள் மோட்சத்தை அடைவதற்கு தக்க வழியை கிருபை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க, இந்த வார்த்தையை கேட்டவுடனே மிகுந்த கிருபை உண்டானவராகி நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேயருக்கு அருளி செய்ய தொடங்கினார். 8வது பாடல். அதாவது நேற்று மார்க்கண்டேயர் முக்திக்கு உபாயம் கேட்கிறார். அதற்கு நந்திகேஸ்வரர் என்ன கூறினார் என்பதுதான் இனி வரும் பாடல்கள். வினையகற்றும் நதிகள் அப்படின்னு சொல்றாரு. கம்பை நதி, கும்ப நதி, காவிரி, கோதாவேரி, கண்ணவேணி, பம்பை நதி, வேகவதி, வேதவதி, சரயு நதி, பரமாங்கங்கை, செம்பு நதி, பொன்முகழி, அமுனை நதி, நர்மதை, மேற்செப்பும் சோனையாம் புவியின் மிக உளவங்காடி புணர்த்தாம் வினையகற்றும் அதுவல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? எல்லா நதியும் சொல்றாரு பாருங்க. கம்பா நதி, கும்ப நதி, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணவேணி, பம்பை, வேகவதி, வேதவதி, சரயு நதி, எல்லா நதிகளுக்கும் மேலாகிய கங்கா நதி, தாமிரவரணி, பொன்முகரி, யமுனை நதி, நர்மதா நதி, இந்த மாதிரி மேன்மையாக சொல்லப்பட்ட சோனை நதி என்று அழகு பொருந்திய அந்த பூ உலகத்துல அநேக நதிகள் உண்டு. அவைகள் என்ன செய்யும்? தமிழத்தில் தியானம் செய்தவருடைய பாவத்தை நீக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முதல் பாடல். அடுத்து அது மட்டும் அல்லாமல் அப்படின்னு அடுத்த பாடல் சொல்றாரு. இப்ப எதை சொல்றாரு? காசித்தலம். பாடல் 9. காசி எனும் ஒரு தலம் இக்கைலையினும் சிறப்புள்ளது. கங்கை நீத்தம் வீசு திரைக்கொழுந்தோடி பரகதிக்கு வேரோட்டும் வியந்து மூழ்கின் மாசின் உடலது இறந்தான் மரமேனும் விலங்கேனும் மனிதரேனும் ஈசன் அருள் உபதேசம் செவிப்புகளால் இறைவன் என இருக்கலாமே.
என்ன சொல்றாங்கன்னா, காசிங்கிற ஒரு திவ்யஸ்தலம் இருக்கிறது, அந்த கைலாசத்தை காட்டிலும் சிறப்புள்ளது. அந்த காசியில வர அந்த கங்கை பிரவாகத்துல அந்த எரிகின்ற அலைகளை வந்து கொழுந்தாக ஓடச் செய்து அப்ப தன்னிடத்தில் விரும்பி முழுகினால் அவர்களுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டும். என்ன சொல்றாரு, மோட்சத்துக்கு வரிசையா சொல்றாரு, போனதை எல்லா நதி இருக்கு, அந்த நதி எல்லாம் முழுகினாலே பாவம் நீங்கும்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த கங்கை நதியில வந்து தன்னிடத்தில் விரும்பி முழுகினால் அவங்களுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டும். களங்கம் பொருந்திய தேகம் அந்த ஊர்ல விட்டால் மரமாவது மிருகமாவது மனிதராவது பரமசிவனாவது எதா இருந்தாலும் சரி, அந்த களங்கம் பொருந்திய தேகத்தை அந்த கங்கா நதியில் விட்டோம்னா உடம்பை நினைத்தால் எல்லாம் என்ன செய்யலாம், பரமசிவனது தாரக பிரம்மோபதேசம் செவியில் சேர்தலாலே அவங்க சிவசாரூபியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கங்கை நீர் குளிக்கும் பொழுது என்ன ஆகும், யாராலும் சரி மரமோ மிருகமோ மனிதர்களோ அந்த பரமசிவனுடைய தாரக பிரம்மோபதேசம் வந்து நம்ம செவியில சேருமா அந்த கங்கையில குளிக்கும் பொழுது. அப்ப சேர்தல்னால நம்ம சிவசாரூபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 10 திருவாரூருக்கு சொல்றார். போகி ஒரு புட்டிடம் கொண்டிருப்பது கண்டிடுதல் அல்லால் புனிதர் போற்றும் யோகியர் புட்டிடம் கொண்டிருந்த தலம் கண்டதுண்டோ உரைப்பம் கேடும். நாகமிசை நடித்தவருக்கு உயிர் வேண்டி தவம் செய் நளின கோயில் சேகு மனத்தவரான மறுவாரூர் தன்னை எரித்தார் திருவாரூரே அப்படின்னு சொல்றாரு. திருவாரூருடைய பெருமையை இந்த பாட்டில் சொல்றாரு. அப்படின்னா சர்ப்பம் வந்து புற்ற இடமாக கொண்டிருந்ததை பார்த்திருக்கோம். இந்த ஞானிகளில் போட்டுகின்ற யோகியானவர் புற்றிடத்தில் இருந்த தலத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அது எது அப்படின்னா, சொல்ல கேளுங்கள். அந்த காளிங்கன் என்னும் பாம்பின் மேலே நடனம் செய்த அந்த விஷ்ணுவுக்கு உயிர் பிச்சை வேண்டி லட்சுமி என்ன செய்யலாம், பூஜை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கமலாலயம் அப்படிங்கிற தலம் அந்த வஞ்சம் பொருந்திய மனத்தை உடைய திரிபுராதிகளை எரித்த சிவன் வாசம் செய்கின்ற ஊராகிய திருவாரூர் என்னும் திவ்ய தலம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் அந்த வரலாறு இருக்கும். காளிங்கன் நடனம் செய்யும்போது விஷ்ணுக்கு வந்து உயிர் பிச்சை வேண்டி லட்சுமி என்ன பண்றாங்களாம், பூஜை செஞ்சாங்களாம் எங்க கமலாலயங்கிற தலத்துல. அங்க திரிபுராதியில் இருக்க சிவன் வந்து அது வாசம் செய்கின்ற ஊர், அந்த ஊர் திருவாரூர் என்னும் திவ்ய தலம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி அவர் மார்க்கண்டேயருக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பாடல் 11 சிதம்பரம். தக்க விராட் புருஷன் மனத்தலம் என்னுமோர் தலம் உல அத்தலத்தின் அத்தலத்தின் மீதே முக்கானார் நடிப்பரவர் மூர்த்தியில் 1000ல் ஒரு மூர்த்தி தானே இக்கையில இடத்து உறைவது நிலத்தின் பெருமை நம்மால் இசைக்கலாமோ பக்கன சபை கண்டார் அரியன் காணாத புத்தி அடைகுவரோ. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெருமை பொருந்திய விராட் புருஷன்னா வாஸ்து புருஷன் சொல்லுவாங்க. அவர் அந்த இருதய கமலத்தில் அவர் வாஸ்து இருதயத்தில் இருக்கிறபடி அப்படி சிதம்பரம் ஒரு தலம் இருக்கு. அதில் உள்ளத கனக சபையில 3 கண்களுடைய பரமசிவன் ஆனந்த தானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மூர்த்தி கரத்தில் 1000ல் 1 தான் இந்த கைலாசபத்தில் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், கைலாசத்தை விட 1000 மடங்கு உயர்ந்ததான் கனக சபை. அப்படின்னா இந்த ஸ்தலத்தோட பெருமை நம்மளால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அழகு புரிஞ்சு இந்த கனக சபையை கண்டவர்கள், இந்த சிதம்பரத்தில் கனக சபையை கண்டவர்கள் விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் காணப்படாத மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது மோட்சமடைவதற்கான வழிகளை கூறிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பாடல் 12 விருத்தாச்சலம். தாங்கு ஆடி அவன் சிவனை வழிபடும் முதுவரை அந்த தலத்தை பார்க்கில் ஓங்கார வடிவு. அதிலே உயிரிழந்தால் உடல் அழியாது, ஒளி கெடாது, நீங்காது, நிகழாது, பிற உயிரால் வருந்தாது, வெடித்திடாது, தீங்கான மனம் கிருமி பிறவாது, கிடக்கும் வள செவி மேலாக. என்ன சொல்றாருன்னா, இந்த சக்கரத்தை கையில் தருக்கின்ற விஷ்ணுவானவர் பரமசிவனை பூசிப்படிய விருத்தாச்சலம் அப்படின்னு ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்தை பார்க்கும்போது அது பிரணவ சுரூபமா இருக்குமா. அந்த தலத்தை நம்ம உயிர் விட்டோம்னா நம்ம தேகம் அழியாதான், நிறம் குன்றாதான், வீங்காது, கட்டு நழுவாது, மற்ற பக்ஷினா பறவைகள் மிருகங்களால் அது பின்னமாகாது, அதாவது சிதமடையாது, வெடிக்காது, அதுலேருந்து துர்நாற்றமோ இல்லை புழுவோ உண்டாகாம வலது காது மேலாக இருக்குமா. இது நம்ம கேள்விப்படாத விருத்தாச்சலத்துடைய சிறப்பை எவ்வளோ சொல்றா பாருங்க. விருத்தாச்சலத்தில் வந்து இந்த உயிர் இழந்தால் அது வழியாக போனோம்னா, உயிரை விட்டோம்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த பாடலில் கூறுகிறார் நந்திகேஸ்வரர். அடுத்த பாடல் 13 திருக்கேதாரம். பொய் மகிட முகனை வென்ற அம்மை இடமகளாத புனித மூர்த்தி செம்மை இடம் என்றிருந்த கருமகிட முகமாக செறி சேதாரம் இம்மையிடர் மறுமையிடர் ஞானமில்லா சிறுமையிடர் எல்லாம் தீர்க்கும் மும்மையிடம் பெறும் உலகுக்கு எளிதாக தனியிருந்த முத்தி போலும். கேதாரம் பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பொருள் இந்த பொய்யாகிய இந்த எருமை முகத்தினுடைய மகிஷாசுரனை வென்ற பார்வதி தேவியை தம் இடப்புறத்தில் அகலாத புனியமூர்த்தியாகிய பரமசிவனானவர் செம்மையாகிய இடம் இதுதான் என்று எழுந்தருளிருக்கின்ற அந்த கருப்பாகிய எருமையின் முகம் போல் விளங்கிய திருக்கேதாரம் என்னும் ஸ்தலம். அந்த கேதாரம் ஸ்தலம் எப்படி இருக்குமா, எருமையுடைய முகம் போல இருக்குமா. இந்த ஜென்மத்தில் வர துக்கமாகிய எல்லா துயரத்தையும் தீர்க்கிறதுக்கு 3 உலகத்தா இருக்கும். அதாவது அதில் சுதல பாதாள இப்படிதான் சொல்றாங்கல்ல, மேல் உலகம், இந்த உலகம், கீழ் பாதாள உலகம், அந்த 3 லோகத்தில் இருக்கவங்களுக்கும் எளிதாக இருக்குமா. அதுக்கு தனியே இருந்த முத்திஸ்தானம் போல இருக்கலாம். இந்த 3 உலகத்தாருக்குமே எளிதாக தனியாக இருக்கிற முத்திஸ்தானம் இது திருக்கேதாரம் என்று இந்த பாடலில் கூறுகிறார் ஆசிரியர். அடுத்த பாடல் மல்லிகார்ச்சுனம். இருப்பணத்தன் பருப்பதத்தின் பிரமராம் புகையுடன் என்றிரண்டு போதும் விருப்பணத்தன் பணிந்தமையோர் உலகம் முதல் அனைத்துலகும் விதித்தான் மற்றை திருப்பதிக்கே இருப்பவனுக்கு தேவர்களும் சராசரமாய் செழித்த இவ்வூரில் இருப்பதற்கு முயல்வர் என்றால் எத்தலமும் அத்தலத்துக்கு இணையதாமோ. மல்லிகார்ச்சுனத்துடைய புகழை கூறுகிறார். இது பாடல் 14. மல்லிகார்ச்சுனம் அப்படிங்கிற பருவத்துல மலையில பிரம்மராம்பிகை அம்மை பேர் பிரம்மராம்பிகை பரமசிவன் எழுந்தள்ளியிருக்கிறார். இதை வந்து அன்னவானத்தையுடைய பிரம்மா வந்து பத்தியோடு 2 வேளையும் வணங்கி அவருடைய அருள் பெற்று தேவலோகம் முதல் எல்லா லோகத்தையும் படைக்கிறார். மற்ற திருப்பதியில் இருக்கின்ற வெங்கடாசலபதியும் மற்ற தேவதேவர்களும் அந்த ஸ்தலத்துல சரமாகவும் அக்ஷரமாகும், சரம்னா அசைவும் அசைவில்லாத அந்த மாதிரி பிறந்து
இருப்பதற்கு, அந்த மாதிரி பிறந்திருக்கிறதுக்கு, அது பிறக்கிறதுக்கே தவம் செஞ்சாங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த கஷேத்திரத்துக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. வெங்கடாஜலபதியும் மற்ற தேவர்களும் இந்த ஸ்தலத்துல நான் அசைராவோ ஜனப்புல்லாவோ ஏதோ உன்னை பிறந்திருக்கணும், நான் அந்த ஸ்தலத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே தவம் செய்யறாங்களாம். அப்படிப்பட்ட இருக்கும்போது வேற எந்த ஸ்தலமாவது இந்த கஷேத்திரத்துக்கு சமமாகுமா என்று ஆசிரியர் கேட்கிறார். அடுத்த பாடல் நாளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.